ஸோ இதில் வந்து நிச்சயமாக அவருடைய பதவி பறிக்கப்படும். நம்பர் 1 வந்து அவர் எம்எல்ஏவாக தொடர முடியாது, அமைச்சராகவும் தொடர முடியாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம துரைமுருகனை வந்து கைது செய்வதற்கான எல்லா வழிவகையும் பார்த்துருக்காரு. அவர் அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ போயிட்டு ஒரு நாடகம் கிரியேட் பண்ணி இப்போவே ஒரு மெடிக்கல் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5400 ரூபாய் அவங்களுடைய காம்பன்சேஷன். நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். ஆனால் எல்லா இடங்களிலையும் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஸ்டாலின் முதல்வர் கொடுக்குறாரு 6000 ரூபான்னு. கூடவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஃபோட்டோ. இவராது முதல்வர், ஓகே, உதயநிதி ஃபோட்டோ எதுக்கு வரணும்? அவரும் அமைச்சர் தானே சார். இப்போ மற்ற அமைச்சர்லாம் அமைச்சர் கிடையாதா? முதல்வர் எங்கே இருக்கார்? டெல்லி பயணம்ல இருக்கார். டெல்லி பயணம் பண்ணிருக்காரு. எதுக்காக பயணம் பண்ணுறாங்க? பிரதமர் மோடி அவர்களை வந்துட்டு இந்த நிதி விஷயமா சந்திக்கிறதுக்காக டைம் கேட்டு அங்கே பயணம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அவர் போய் மேலே உட்காந்துருக்கிறது நிதி வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது, புரியுதுங்களா? நான் டிஆர் பாலுவை கைது பண்ணிடாதீங்க, குறிப்பிட்ட நபர்கள்லாம் கைது பண்ணிடாதீங்கன்னு சொல்வதற்காக தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் மற்ற நபர்கள் மீது கை வச்சிங்க, என் குடும்பத்தின் மீதும் மூத்த அமைச்சர்கள் மீதும் கை வச்சு எனக்கு ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கங்கா சார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிரான வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்றது வேலூர் கீழமை நீதிமன்றத்தில் இருந்தது. போதிய ஆதாரங்கள் இல்லாததுனால அவர் விடுதலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுசாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த விடுதலை பண்ணது செல்லாது, அவருக்கான தண்டனை அப்படிங்கிறது 21ஆம் தேதி மறுபடியும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அவரோட பதவி அப்படின்றது பறிபோகுமா? இந்த வழக்கு யார் தொடர்ந்து வந்திருக்காங்க அதே நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா நம்ம நேயர்களுக்கு எளிதில் புரிஞ்சிடும். தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க சார். ஓகே, ஸோ இதில் வந்து நிச்சயமாக அவருடைய பதவி பறிக்கப்படும். நம்பர் 1 வந்து அவர் எம்எல்ஏவாக தொடர முடியாது, அமைச்சராகவும் தொடர முடியாது. ஸோ பதவி கண்டிப்பாக பறிக்கப்படும். அடுத்து வந்து அவர் தனியாக ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் துணைக்கு இவர் அனுப்பப்படும். அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு துணையாக இவர் வந்து அனுப்பிச்சி வைக்கப்படுவார். இப்போ ஏவா வேலுக்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 முகங்கள் இருக்குது. ஒன்று வந்து திருடுறது கொள்ளடிக்கிறது ஒரு முகம், இன்னொன்று வந்து மக்களை வந்து இந்த சமூக நீதியை சவப்பட்டியில் ஏற்றக்கூடிய திமுக நபரில் அவரும் ஒரு நபர். சார், செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி சொன்னீங்க. பட் அவர் இன்னமும் வந்து ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக தானே தொடர்ந்துட்டு இருக்காரு. அதுதான் மிகப்பெரிய அவலம்ன்றேன். ஸோ இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர வேண்டிய அவசியம் என்ன? சிறையில் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறதோட லட்சணம் தான் தமிழ்நாடு நீங்கள் நாசமாக போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தடிகெடுத்தவன தண்டக்காரன் மாதிரி இஷ்டத்துக்கு அவனுடைய தாந்தோணித்தனமாக வந்து நீங்கள் அதிகாரிகள் இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து எந்த துறையில் எடுத்துக்கங்களேன், அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், நீங்கள் வேளச்சேரி எம்எல்ஏ, என்னுடைய கட்சி எம்எல்ஏவாக அவர் பேசின போக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஆர்கே நகர் எம்எல்ஏ வந்து பொதுமக்கள் கேள்வி கேட்ட நபர்களை அடித்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய மறு உருவம் தான். பாருங்கள், ஸ்டாலின்ற ஒற்றை நபர் சரியில்லாமல் போனதுனால விளைவு தான். எதற்காக சிறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து வரி பணம் வீணாகுதுன்னு சொல்கிறார் உதயநிதி. நீங்கள் வந்து உன்னுடைய திமுக காரன் 1150 கோடி 1100 கோடி வரி ஏய்ப்பு செய்தார், ஜெகத் ரட்சகன் பணத்தை கொள்ளையெடுத்து பிணத்தோட வச்சிருந்தார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? இதே வரி பணத்தில் தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு இது வரைக்கும் சம்பளம் போயிட்டு இருக்கு. ஜெயிலில் உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு எதுக்கு வரி பணம், எதுக்காக சம்பளம்? 2. 3வது பார்த்தீங்கன்னா அண்ணன் பொன்முடி வந்து அவருக்கு 2 முகம் சொன்னோம் இல்லையா? ஒன்று வந்து மக்களை ரொம்ப இழிவாக கேவலமாக பேசக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி. அதில் ரொம்ப முதன்மையான விஷயத்தில் வந்து இப்போது அதில் வந்து யார் வந்து திமுக பெஸ்ட் பிளேஸ் பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ராசாவா, நீங்கள் வந்து ஜெகத் ரட்சகனா, ஏவா வேலுவா, அல்லது வந்து நம்ம துரைமுருகனா, பொன்முடியான்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். யாருன்னே சொல்ல முடியாது. எல்லாருமே அவ்வளோ கீழ்த்தரமாக நடக்கக்கூடிய நபர்கள், மக்களை வந்து இழிவாக பேசக்கூடிய விஷயத்தில். ஏற்கனவே பொன்முடி என்ன பேசியிருக்காருன்னா, மக்களை பார்த்து எஸ்சி தானே, ஓசி தானே, இப்படிலாம் பேசுனது அவர் தான். எனக்கா ஓட்டு போட்ட என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறேன்னு சொல்லி பேசுனதும் ஒருமையில பேசுனது பல இடங்களில் பார்த்துருக்கோம். இப்போ பொன்முடி வந்து சொல்லுங்கள், எஸ்சி தானே, ஓசி தானேன்னு இப்போ போய் பேச சொல்லுங்கள். அவர் வந்து பொன்முடி என்ன சொல்லிட்டு இருந்தார்? முடினாரா, முடிச்சிட்டோமா? இப்போ பொன்முடியை முடிச்சு விட்டாச்சு. இப்போ அண்ணன் வந்து அடுத்து வந்து ஜெயிலுக்கு போவார். அவரும் அவருடைய துணைவியாரும் நிச்சயமாக உள்ளே போகிறது உறுதி. மீண்டும் வந்து அவர் வந்து இது மட்டும் இல்லாமல் பல இடங்கள், இப்போ இது வந்து போக்குவரத்து துறையில் வந்து அவர் அமைச்சராக இருந்தபோது அது விஷயமா எடுக்கப்பட்ட நடவடிக்கை தானே. இப்போ நீங்கள் இந்த கேஸ் வந்து 96லேருந்து 2001 வரைக்கும். இது இல்லாமல் மணல் அள்ளக்கூடிய விஷயத்தில் வந்து அவர் வந்து அந்த செம்மண் அள்ளக்கூடிய டெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தன் மகனுக்கே கான்ட்ராக்டை கொடுத்துருக்கிறாரு. அதில் பல ஆயிரம் கோடி வந்து ஊழல் செஞ்சுருக்கிறாருன்ற வழக்கம் இருக்குது. ஸோ இந்த வழக்கை தொடர்ந்து
அடுத்த அந்த வழக்கும் விசாரணைக்கு உட்பட்டு இவர் ஜெயிலில் இருக்கிற பொழுதே பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர் மீது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு மீண்டும் அதற்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு மீண்டும் வந்து அவர் இன்னும் தண்டனை காலம் இன்னும் நீட்டிக்கப்படும். இப்போ இதில் அவர் ஜாமீன் வாங்கிட்டு போனோடனே வெளியில் வந்துடலான்ற மாதிரி இருக்காது. இங்கே தண்டனை கொடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு உடனடியாக கிடைக்காது. மறுபடியும் இன்னொரு வழக்கு இருக்கும்பொழுது மீண்டும் ஜாமீன் கொடுக்கப்படுவது தடுக்கப்படும். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் தான் முதல்ல பதிவு பண்ணோம். கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் 8 எம்எல்ஏ எம்பிகள் மீது வந்து இந்த மத்திய அரசு வந்து டார்கெட் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து தொடர்கதையாக நம்ம அடுத்தடுத்து ஐடி இடி ரைட்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அது மூலம் வந்து எத்தனை பேர் மாட்டினாங்கன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி கைது செய்யப்படுவார்கள்னு சொன்னோம். நீங்கள் விரைவில் பாருங்கள், இது இவர் மட்டும் இல்லை. இப்போ பொன்முடிக்கு அடுத்து ஏவாவேலு, அதுக்கப்புறமேட்டு நம்ம துரைமுருகனை வந்து கைது செய்வதற்கான எல்லா வழிவகையும் பார்த்துருக்காரு. அவர் அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்போக்கு போயிட்டு ஒரு நாடகம் கிரியேட் பண்ணி இப்போவே ஒரு மெடிக்கல் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னாக்கா இந்த அளவுக்கு நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், இவ்வளோ வயது முதிர்வில் இருக்கிறேன், ஸோ என்னை தொட்டுட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று ஆயிரம் எனக்கு மரணம் வந்துடும், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துடும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கைது தடுப்பதற்காக அவர் இப்போவே வந்து கேஸ் ஹிஸ்டரியை பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து ஏவா வேலு, அப்புறம் ஜெகத் ரட்சகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம காந்தி வந்து கைது செய்யப்படுவதற்கான எல்லா வழிவகையும் இருக்குமா? எஸ் சார். சமீபத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் வந்து எண்மண் எண் மக்கள் பயணத்தப்போ செஞ்சி மஸ்தான் அவரை பற்றி சொல்லியிருந்தாரு. அவர் மேலும் இடி பாய போகலாம் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஒரு கோரிலேஷன்ஸ்லாம் இருக்குது சார். அண்ணாமலை அவர்கள் சொன்னவங்க தான் கைது செய்யப்படுறாங்க. பாஜக அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ? அண்ணாமலை சொல்வதனால் கைது செய்யப்படலாமா? யார் திருட்டு பையன்னு சொல்லி கண்டறிஞ்சு அண்ணாமலை சொல்கிறாரு, இவ்வளோதான் விஷயம். நீங்கள் அண்ணாமலை சொல்கிறதுனால கைது நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. அண்ணாமலை கிளியர் கட்டாக இவங்கவும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிற நபர்கள் வந்து சொல்ல தயங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலையோட டார்கெட் இப்போ எப்படின்னு, அதோட விஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய கட்சி இங்கே வளரணும், மாநில கட்சிகள் இங்கே செய்யக்கூடிய இவ்வளோ நாளாக வந்து 70 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்து அவர்கள் செய்த ஆட்சி முறையை வந்து வெளியில் சொல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும் அப்படின்ற அஜெண்டாவில் அவர் மூவ் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் பாலிடிக்ஸில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா டாக்டிஸாக மூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ மனநிலையிட்ட இப்போ மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும்போது என்ன மாதிரி மாறுதுனாக்கா, ஆமாம்ல, ஸோ இவ்வளோ நாள் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், அப்புறம் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், மாறி மாறி அதானே இதான் நடக்குது, இதுக்கு மேலே ஒரு மாற்றம் வரல அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுவதற்கான வழிவகையை அவர் ரெடி பண்ணுறாரு. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த 6000 ரூபாய் மேட்டர் கொடுக்குறாங்க தெரியுங்களா? இந்த 6000 ரூபாய் விஷயத்தில் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5400 ரூபாய் அவங்களுடைய காம்பன்சேஷன், அவங்க கொடுக்கக்கூடிய நிதி. மாநில அரசு, நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். ஆனால் எல்லா இடங்களிலையும் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஸ்டாலின் முதல்வர் கொடுக்குறாரு 6000 ரூபான்னு, கூடவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஃபோட்டோ. இவராது முதல்வர், ஓகே, உதயநிதி ஃபோட்டோ எதுக்கு வரணும்? அவரும் அமைச்சர் தானே சார். இப்போ மற்ற அமைச்சர்லாம் அமைச்சர் கிடையாதா? சம்மந்தம் இல்லாமல் நீ உன் மகனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது இதமா? அப்போ நீ கை காசு செலவு பண்ணி கொடு. இல்லை தமிழ்நாடு அரசு சம்பாரித்து அதுலேருந்து கொண்டு போய் எடுத்து சேமித்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து கொடுங்க. இல்லை நீங்கள் கொள்ளடிச்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து கொடுத்துட்டு நீங்கள் விளம்பரம் பண்ணுங்கள். ஏமா கேபிஒய் பாலான்னு ஒரு தம்பி, அவன் அடிமட்டத்துலேருந்து வந்த நபர் வெறும் 20,000 ரூபா வச்சுட்டு அவன் மக்களுக்கு செய்கிறான். அந்த விஷயத்தை கூட நீங்கள் இது வரைக்கும் செய்யலை. சரி, அவன் வந்து இவ்வளோ நெருக்கடியில் செஞ்சான்றது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக நார்மல் கண்டிஷன்லேயே பாருங்கள், பல கிராமங்களில் வந்து ஆம்புலன்ஸ் இது வரைக்கும் இல்லை, ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கண்டடிச்சு ஒரு 6 ஆம்புலன்ஸ் வரைக்கும் வாங்கி கொடுத்தான். அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்? நேரடியாக அந்த இடத்திற்கு போய் அமைச்சர்கள் போய் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் ரோடு போட்டுக்கணும். அங்கே வந்து அரசாங்கம் சார்பாக ஒரு மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்களான்னா செய்யலை. ஸோ அப்போது மக்களை வந்து எந்த விதத்திலையும் ஒரு புரிதல் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் கொள்ளடிப்பதில் உறுதியாக இருப்போம், மீண்டும் கூட்டணி கட்சிகளை வாய் திறக்க விடாமல் இருப்பதற்கு என்ன செய்வோம்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா? அதுதானே ரொம்ப கேலிக்கூத்தான விஷயம். இப்போது காங்கிரஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக என்னென்னா, நான் இப்போ காங்கிரஸ் டெல்லி தலைமை வரைக்கும் நான் பேசின விஷயம் என்னன்னாக்கா, அதை வந்து தமிழ்நாடு அரசுக்கும் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் தெரியப்படுத்துனாக்கா, பிற கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய பிற கட்சிகள் இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நேரடியாக இந்த நிதி கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கொடுக்கறத திமுக அரசாங்கத்திடம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அதை செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னாக்கா அவங்கெல்லாம் செய்கிறாங்கனாக்கா அது முட்டாள்தனமாக செய்கிறாங்க. நமக்குன்னு வந்து நேரடியாக மக்களை சென்றடைவதற்கு நம்மக்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, வார்டு இருக்காங்க, தொகுதி தோறும் எல்லா இடத்துலையும் நம்ம மக்கள் இருக்காங்க. அப்போது நம்ம காங்கிரஸ் நம்மளுடைய சார்பாக கொண்டு போய் பணத்தை மக்களிடம் சேர்த்தால்தான் நம் கட்சிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக தலைமையில் இருக்கக்கூடிய முதல்வர்கிட்ட கொண்டு போய் நிதி கொடுக்கவே இல்லை, தெரியுமா? நிதி கொடுக்கல. ஸோ இது ஒரு புதிய ஒரு முயற்சியாக போகுது. இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான போக்காக நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா நம்ம அதில் மெயினாக எதை குறிப்பிட்டு சொன்னோம்னா, காங்கிரஸ் வேளச்சேரி சேர்ந்த எம்எல்ஏ வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அநாகரிகமான விஷயமாக அவர் பேசின விஷயமா இருக்கட்டும், நான் இந்த மழை வெள்ளத்தை பார்த்து படிப்பினை கண்டுக்க மாட்டேன்,
கற்றுக்க மாட்டேன், மேக்ஸிமம் இவ்வளோ தான் செய்ய முடியும், கடல் உள்வாங்கலன்னு சொல்லி பேசினார். அது பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே நம்ம வாய் திறக்காமல் இருக்கிறோம். அதாவது விவசாயி மீது குண்டர் சட்டம் போட்டதுக்கும் வாய் திறக்கலை. இப்போ வந்து பெரும்பெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுதும் நன்றாக அரசு செயல்படுதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்ல பொழுது நீங்களும் மௌனமாக இருந்தீங்க. இது பெரிய பின்னடைவை சந்திக்கும். ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்திக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது திமுக. அதில் குறிப்பாக உதயநிதி பேசின சனாதன மேட்டராக இருக்கட்டும், ஆர்எஸ் பாரதி பேசின நாய்கறி மேட்டராக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு அமைச்சர் பேசின கோமுத்ரா மேட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் பின்னடைவு. இன்ஃபேக்ட் கூட்டணி கட்சியில் இருக்க விசிகாவோட திருமாவளவன் அவர்களே வந்து வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தாங்க. பட் காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க எந்த இதுவுமே சொல்லலை. அவர் வெள்ளை அறிக்கை ஒரு பக்கம் கேட்குறாரு, ஒரு பக்கம் 10 லட்சம் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, அரசாங்கம் நல்லா செயல்பட்டுச்சுன்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக பேசக்கூடிய பேச்சு, புரியுதுங்களா? நம்ம கள நிலவரம் பாருங்கள். இப்போ பிற கட்சிகள் கொடுக்குதில்ல நிதி, காங்கிரஸ் கொடுக்கல, இல்லை நிப்பாட்டியாச்சுல. அதுதான் சொல்கிறேன், எதை நம்ம கொண்டு போய் மக்கள் இப்போ இந்த மாதிரியான அதிருப்தி இருக்கும்பொழுது இதை செய்யுங்கள்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ் வந்து தலைமையை என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஆலோசனை பண்ணி நீங்கள் மீண்டும் வந்து ஒரு பின்னடைவை சந்திப்பீங்க திமுக கூட இந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் கொடுத்தா நம்ம கட்சிக்குன்ற பேரை வந்து திமுக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட நிவாரணப் பொருட்களில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிட்டான். அப்போ இந்த காங்கிரஸ் கொடுத்ததுலையும் அவன் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு தவிர அப்போ நம்ம கட்சிக்கான பின்னடைவு ஏற்படும் சொல்லி நிப்பாட்டிட்டு இது நேரடியாக மக்களை சென்றடைகிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்கிறது உள்ளபடி மகிழ்ச்சியான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்தியா அலையன்ஸில் வந்துட்டு காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் ஒரு நல்ல போக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இல்லை. அதாவது வந்து இதுக்கு முன்பாக இவங்க சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாயை. இன்றைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ராகுல் காந்திக்கு ஏற்படுத்தியது யாருன்னு பார்த்தா திமுகவுடைய இந்த கூட்டணி தான். திமுக அது மெயினாக பார்த்தீங்கன்னா உதயநிதியும் முதல்வர் ஸ்டாலினும் தான். ஸோ இதில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு முதல்வர் எங்கே இருக்கார்? டெல்லி பயணம்ல இருக்கார். டெல்லி பயணம் பண்ணிருக்கார். எதுக்காக பயணம் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? சார், பிரதமர் மோடி அவர்களை வந்துட்டு இந்த நிதி விஷயமா சந்திக்கிறதுக்காக டைம் கேட்டு அங்கே பயணம் பண்ணியிருக்காங்க. காசு வாங்கினா போகிறாரா? எஸ் சார், மக்களுக்காக தானே சார் நிதி நிவாரணம் வாங்குறாங்க. சரி, கொடுத்தீங்களா? இல்லை சார், அது மத்திய அரசு தான் சார் கொடுக்கும். ஏன் மத்திய அரசு? மாநில அரசு காசே இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு பட்னியாக இருக்கீங்க, புரியுதுங்களா? நான் போய் டெல்லி போய் அங்கே போய் சாப்பாடு வாங்கி காசு வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறதுக்குள்ளே நீ இருப்பே செத்து போவேன்னு யாருக்கு தெரியும்? அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மக்களுக்கு இங்கே மாநில அரசு இருக்கக்கூடிய காசை எடுத்து முதல்ல கொடுத்துருக்கணும், முதல்ல உதவி செஞ்சுருக்கணும், என்னென்ன பண்ணணுன்ற ஒரு புரிதலோடு செயல்படணும். இல்லை சார், நம்ம மாநிலத்துக்கு தேவையான வந்து மாநில பேரிடர் அப்போ வந்து ஃபண்டு தேவைப்படும். அதுவே வந்து மத்திய அரசு தான் கலெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து நம்மளுக்கு தருவாங்க சார். அப்படிதான் ஒர்க் ஆகும் ஃபெடரேஷன். நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து மத்திய அரசு காசு வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை. மத்திய அரசு காசு வாங்க, ஆனால் காசு எப்போ கொடுக்கணும், எப்போ உணவு கொடுக்கணும், எப்போ உடை கொடுக்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல. பாதிக்கப்பட்ட சமயத்தில் என்ன உதவி செஞ்சீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன் திமுகவை. நீங்கள் நிதி வந்து நீங்கள் வந்து அங்கேருந்து காசு வந்தோடனே அந்த காசை வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் வாங்குற நிதியை கண்டிப்பாக மக்களுக்கு முழுசாக கொடுக்க போகிறது கிடையாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஒதுக்கின காசே நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கினால தான் 4000 கோடியே, கரெக்டுங்களா? அது வந்து ஒழுங்காக செய்யாமல் போனதோடைய விளைவு தான் இது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்ன சென்றடையணுமோ அதை சென்றடைங்க. இப்போ நீங்கள் அவர் போய் மேலே உட்காந்துருக்கிறது நிதி வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது, புரியுதுங்களா? அண்ணன் டிஆர் பாலுவை கைது பண்ணிடாதீங்க, குறிப்பிட்ட நபர்கள்லாம் கைது பண்ணிடாதீங்கன்னு சொல்வதற்காக தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் மற்ற நபர்கள் மீது கை வச்சிங்க, என் குடும்பத்தின் மீதும் மூத்த அமைச்சர்கள் மீதும் கை வச்சீங்கன்னாக்கா திமுக ரொம்ப உடஞ்சி போயிடும்ன்றதுக்காக அதை மெயினாக ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கான்றது தான் உள்ளபடியே நமக்கு கிடைத்த தகவல். ஐஎன்டிஐ கூட்டணியோட கூட்டம் வந்துட்டு டெல்லியில் நடக்குது, அதுக்காகவும் போயிருக்கதா சில தகவல் சொல்கிறாங்களே. அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து பேசியிருக்கிறாரு. எஸ் சார். ஓகேங்களா? சம்மந்தப்பட்ட ராகுல் காந்தியை பார்த்து தான் ஒரு புகைப்படம் வந்துச்சா? இல்லை சார், வரல. இன்னும் வரல இல்லையா? ராகுல் காந்தி உள்ளபடியே இவர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கான்றது தான் உண்மை. அதோ தொடர்கதியாக வந்து வட மாநிலங்களில் எலெக்ஷனை தோக்குறதா இருக்கட்டும், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய அந்த சரிவை வந்து அதுக்கு மிக முக்கிய காரணம் திமுக என்பதால் வந்து ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த பல நிர்வாகிகள் வந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு அழகிரி அவர்கள் வந்து இந்த திமுக கூட சேர்ந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தினால பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு கோட்பாடு இருக்குன்றதை மறந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இப்போ வெள்ளச்சேரி அசன்மோகன் பேசின விஷயமா இருக்கட்டும், பிற எம்எல்ஏக்கள் செயல்பட்ட செயல்பாடு மேற்கொண்டு நமக்கு பின்னடைவு ஏற்படுத்துது. ஸோ சரியான தலைமையை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. விரைவில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவர் கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 2024 எலெக்ஷன் வரைக்கும் அழகிரி மாற்றப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அழகிரி மாற்றப்படுவதற்கான எல்லா வழிவகையும் இருக்கின்றதுனால யாரை மாற்றலான்ற விஷயத்தில் வந்து மறுபடியும் ஸ்டாலின் தலையிடுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஸ்டாலின் நீங்கள் கொஞ்சம் விலகிருங்கன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நியமிக்கப்படலாமா சார்? அவரோட பேரும் அடிபட்டு இருக்கு. கார்த்திக் சிதம்பரத்துடைய பேர் அடிபடுது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் யார் நியமிக்க போகிறாங்கிறது நமக்கு உறுதியான தகவல் இல்லை. ஏன்னா 3 நபர்கள் இருக்கிறதுனால அது கார்த்திக் சிதம்பரமா அல்லது வேறு 2 நபர்களான்றது ஒரு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு.
சார் கடைசியாக காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் கூட வந்துட்டு மோடி அப்படின்ற சர்நேம் பற்றி அவதூறு பேசியிருந்தாரு. அவர் மேலே அதுக்கு வழக்கு நடந்தது. பட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவரோட பதவியை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ பொன்முடி அவர்கள் கேஸ்லேயும் அந்த மாதிரி நடக்கலாம்ல சார்? அவர் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி அவருக்கு வந்து பதவி வந்து கிடைக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எதிர்க்கட்சிகள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களோ? அவர் சொன்னது வந்து மோடி என்ற சமூகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பயன்படுத்தினதுனால இவர்கள் வந்து அதை வந்து திரித்து வேற மாதிரி கொண்டு போனாங்கன்றது வேற. ஆனால் இவர் பண்ணது திருட்டுத்தனம். ஒரு 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 சொல்லை வந்து திரித்து பேசுவதற்கும் இங்கே திருட்டுத்தனம் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவர் பண்ணது அப்பட்டமான திருட்டுத்தனம், அப்பட்டமான ஊழல், அப்பட்டமான வரம்பு மீறல். கிட்டத்தட்ட 65% அவர் வந்து அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாரு. இது ஒரு வழக்கு மட்டும். அப்புறம் மணலில் வந்து தன் மகனுக்கு டெண்டர் கொடுத்த வழக்கு, அது இன்னும் பெண்டிங் இருக்குது. இது நிரூபிக்கப்படும் பொழுது இது நிச்சயமாக அவர் உள்ளே போகிறது உறுதி, கொண்டாடப்பட வேண்டிய விஷயமும் கூட. ஏன்னா மக்களை வந்து இவ்வளோ திண்டாட வச்சது, இவ்வளோ மக்களை வந்து கொன்று குவிச்சதை இந்த திமுகவை படிப்படியாக அழிக்காமல் போயிட்டாக்கா மீண்டும் வந்து நீங்களும் நானும் வந்து அடுத்து வந்து சோத்துக்கு பிச்சை இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு சென்னையில் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் சோத்துக்கு பிச்சை எடுத்த விஷயத்தை தான் நான் நேரடியாக பார்த்தவன் களத்தில் இருந்து. அவர்கள் சொன்ன வார்த்தையும் வழியும் இருக்குல்ல. சொந்த நாட்டில் எங்களை அகதிகளாக மாற்றினார்கள், பிச்சைக்காரனுக்கு கூட இங்கே வந்து அவனுக்கு கூட கௌரவம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பிச்சைக்காரர்கள் வந்து கௌரவத்திற்காக குடும்பத்திடம் சண்டை போட்டு இங்கே வெளியில் வந்து வயது முதிர்வாக அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நபர்கள் வந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கே நீங்கள் போகிறீங்கனாக்கா ஒரு 3 முறை ஒரு நபர்கிட்ட நீங்கள் பிச்சை எடுக்க கேட்குறாங்கன்னா அது அவங்க பிச்சை போடலைனாக்கா திருப்ப அந்த நபர் அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அதை விட மோசமான இலக்கியங்களை தள்ளினாங்க. ஒருவேளை உணவு கிடச்சிடாத, ஒரு தண்ணி பாட்டில் கிடச்சிடாத, என் பொண்டாட்டியை காப்பாற்றிட மாட்டேன், என் பிள்ளையை காப்பாற்றிட மாட்டேன்னு நான் பட்ட அவஸ்தை இருக்குல்லண்ணே, அதை சொல்ல முடியாது. என் சொந்த தாய்நாட்டில் என்னுடைய வீடு சொத்து சுகம் எல்லாம் இழந்து ஒருவேளை உணவுக்கு இவர்கள் செய்த தவறால் என்னை பிச்சைக்காரனை மாற்றினாங்க அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணாங்க. அதனால தான் திமுக வந்து களத்துக்கு வந்தால் செருப்பால் அடிப்போம்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஆதங்கம், வார்த்தை. நிச்சயமாக வந்து இதை நம்ம உற்று கவனிக்கணும். ஒவ்வொரு பெண்களும் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, எங்களால் வந்து இந்த பீரியட்ஸ் டயத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் நின்ற இடத்துல மலம் கழிச்சு மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் ஆகி நாங்கள் இந்த கவர்மெண்ட் நாங்கள் அவுத்து அம்மனமாக நின்று காட்டவா முடியும், இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இவ்வளோ பெரிய நிலைமைக்கு எங்களை தள்ளிட்டாங்கன்னு சொல்லி இதெல்லாம் உச்சபட்ச வலிமா. அந்த வலி வேதனை வந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்து போகாது. மிச்ச விஷயம் வந்து இவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து அந்த நேரத்தில் வந்து வாங்குற ஓட்டும் உள்ளபடியே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்க கடந்து அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. இதோடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக எலெக்ஷனில் தெரியும். நிச்சயமாக அவங்கள அப்படியே ஜெயிக்கிறதுக்கு நானும் விட மாட்டேன். 234 தொகுதிக்கும் இவர்கள் செய்த எல்லா விஷயத்தையும் எடுத்து வைக்க தான் போகிறேன் நான். உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.